ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ நம்ம பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற யூனிட்டை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே தானேப்பா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஒரு செகண்ட்க்கு அப்புறமா நம்ம எல்லாமும் கிளியராக இருக்குன்றதுனால ஸோ கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் அப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தேர்ஃபோர் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி ட்ரிபிள்இசி சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் அதை தவிர்த்து பிஎஸ்யூஸில் நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் வந்து ட்ரிபிள்இ மேஜராக பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமும் பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பர்டிகுலராக ஃபார் டிஎன்பிசி அண்ட் டிஎன்இபியோட ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து எங்கன்னா படிக்கலாம்ப்பா, செல்ஃபாக கூட படிக்கலாம். அதுக்கு நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கைடன்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அந்த பர்டிகுலர் கைடன்ஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ லைவ் கிளாஸஸ் அண்ட் முடியல, உங்களால் பார்க்க முடியலன்ற பட்சத்தில் அது ரெக்கார்டடாகவும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷெடியூல்டு படி கிளாஸஸ் போகும். அண்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். டெய்லி உங்களோட டவுட்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். ஸோ கிளாஸ்க்கான பிடிஎஃபாக இருக்கட்டும், கொஷின் டிஸ்கஷன்ஸ்க்கான பிடிஎஃபாக இருக்கட்டும், ஸோ வீக்லி டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன், டெஸ்ட் சீரீஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம நிறைய சால்வ் பண்ணி அதுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் எக்ஸாம் ரெலவெண்ட்டானா கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிவன் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அது வழியாக நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும் அதுபடி. ஸோ ஓகே, இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரொடெக்ஷனில் ஒரு 6-7 கிளாஸ் முடிச்சிட்டோம் கிளியராக. இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் ரிலே என்ன, இந்த டிஸ்டன்ஸ் ரிலே எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ஷனல் ரிலேனா என்ன, டைரக்ஷனல் ரிலேஸ் எதுக்கு, ஸோ என்னோட டைரக்ஷனல் ரிலேஸை எங்கே யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி பேராமீட்டர்ஸை நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் அதை ஒரு உங்களுக்கு ரீகேப் கொடுத்துட்றேன். லாஸ்ட் கிளாஸோட ரீகேப் தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி கிளாஸஸ் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா, ஸோ நம்ம டைரக்ஷனல் ரிலேஸை பார்த்தோம், கரெக்டாக? ஸோ டைரக்ஷனல் ரிலேஸ் அண்ட் நான் டைரக்ஷனல் ரிலேஸ். ஸோ எங்கே நம்ம டைரக்ஷனல் ரிலேஸை யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம நான் டைரக்ஷனல் ரிலேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக சார், பொதுவாக என்னோட டைரக்ஷனல் ரிலேஸ் எங்கேப்பா யூஸ் பண்ணியிருந்தோம், ஜென்ரலி சோர்ஸ் சைடில் யூஸ் பண்ணியிருப்போமா, லோட் சைடில் யூஸ் பண்ணியிருப்போமா, இந்த பேராமீட்டர் நான் நோட்டாக கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரியான கிவன் நோட் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்கப்பா. ஓகே, ஸோ அது என்ன, டைரக்ஷனல் ரிலேஸ் ஆர் ஜென்ரலி லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த லோட் சைடு. ஏன்னா லோடில் மட்டும்தான் என்னோட சப்ளை கரண்டோட டைரக்ஷன்ஸ் மாறும். ஓகே, டைரக்ஷனல் ரிலே are generally directional relays are generally located towards the load side. Directional relays are generally located towards the load side. அடுத்ததான் நான் டைரக்ஷனல் ரிலேஸ் எப்பவுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், எஸ், நான் டைரக்ஷனல் ரிலேஸ் are generally located towards the source side.
ஓகேயா, டைரக்ஷனல் ரிலேஸ் ஆர் ஜென்ரலி லொக்கேட்டட் டுவர்ட்ஸ் த லோட் சைட் அண்ட் non-directional relays are generally located towards the source side. ஸோ இதுக்கான பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக எங்கே டைரக்ஷனல் ரிலேஸை நம்ம யூஸ் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா வேறு என்ன சார் நம்ம பார்த்துருந்தோம்? எஸ், அந்த டைரக்ஷனல் ரிலேஸோட அப்ளிகேஷனும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ என்னோட டைரக்ஷனல் ரிலேஸை பொதுவாக நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம்? எஸ், லாஸ் ஆஃப் பிரைம் மூவர், ஜெனரேட்டரோட லாஸ் ஆஃப் பிரைம் மூவரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். It is preferred, it is used. ஓகேயா, ஸோ என்னோட பிரைம் மூவரோட இன்புட் வந்து ஃபெயில் ஆகிற இடத்துலலாம் நான் என்னோட ரிலேஸை யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற திங்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிளியரா அப் டு திஸ் என்னோட டைரக்ஷனல் ரிலேஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் டைரக்ஷனல் ரிலே. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நான் டைரக்ஷனல் ரிலேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 1லேருந்து 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வராமல் டிஎன்பிசி கேட்டதே கிடையாது. இது டிஎன்பிசின்னு இல்லை, எந்த எக்ஸாம்ஸ்லையுமே இதிலிருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி, சிம்பிளாக என்னால் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் ரிலே, ஓகேயா, ஸோ டிஸ்டன்ஸ் ரிலேவை பொதுவாக நம்ம எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் இன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். நம்ம பார்ப்போம், ஆக்சுவலி இந்த ரிலேஸை பற்றி படிப்போம்ப்பா. நம்ம இந்த ரிலே என்ன, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அந்த ரிலேவை படித்து முடித்த உடனே நாளைக்கு நம்ம என்னோட லோடு என்க்ரூச்மெண்ட்னா என்ன, ஆர்க் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸோ ஆர்ஹெச் ஸ்டேபிலேஷனோட ஏரியா, நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட எந்த ரிலேவை எந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணலாம், ஸோ மோ ரிலேவை எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு யூஸ் பண்ணலாம், ரியாக்டன்ஸ் ரிலேவை எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ இம்பிடன்ஸ் ரிலேவை நம்ம எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் இன் transmission lines. ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனே நம்ம 3ஆ பிரிப்போம். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட் வரப்போ உங்களுக்கு அது புரியும். ஷார்ட் லைன், மீடியம் லைன், லாங் லைன் அப்படின்ற 3 லைனாக பிரிப்போம். ஓகே, அதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அகெயின் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸ். என்னோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸை பில்ட் பண்ணுற டெக்னிக்கை பொறுத்து டிஸ்டன்ஸ் ரிலேவையும் நம்ம 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஓகே, அண்ட் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இம்பிடன்ஸ் ரிலே. அடுத்த கிளாசிஃபிகேஷன் இஸ் ரியாக்டன்ஸ் ரிலே. இம்பிடன்ஸ் ரிலே, ரியாக்டன்ஸ் ரிலே, அடுத்ததா மோ ரிலே. ஸோ மோ ரிலே, மோ அப்படின்ற யூனிட் நம்ம பார்த்துருப்போம். ஓம்ஸோட தலைகிளி தான்ப்பா மோ. கரெக்டா? இது ஓமு, இது மோ. கரெக்டா? ஸோ இது வந்து இம்பிடன்ஸோட யூனிட்னா இது என்னோட அட்மிடன்ஸோட யூனிட். அப்போ தேர்ஃபோர் மோ ரிலேவை நம்ம என்னென்ன சொல்லலாம்னா, மோ ரிலே இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அட்மிடன்ஸ் ரிலே. ஓகே, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ரிலே அப்படின்னு நான் பிரிக்கிறேன். எதை பொறுத்துன்னா பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கை பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு டைப்பை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அப்போது அந்த ரிலேவை நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், அடுத்ததாக அந்த ரிலேவோட நேம் என்ன, அது ஒரு டைரக்ஷனல் ரிலேவா இல்லை நான் டைரக்ஷனல் ரிலேவா அப்படின்ற எல்லா திங்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போது அதோட ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனை நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் இஸ் இம்பிடன்ஸ் ரிலே.
ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதுக்கு எதுக்கு இம்பிடன்ஸ் ரிலேன்னு சொல்கிறோன்ற நேம்க்கான ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இனிஷியலாக ஜஸ்ட் இம்பிடன்ஸ் ரிலேன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா அதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கே புரியும். ஓகேயா? ஸோ இம்பிடன்ஸ் ரிலே. சரி, அடுத்ததா இப்போ இந்த ரிலேவை டிசைன் பண்ணணும். நீங்கள் எந்த ரிலேவைனா டிசைன் பண்ணுங்கள் சார். எந்த ரிலேவை டிசைன் பண்ணாலுமே அதில் நமக்கு 2 டார்க் இருக்கணும். ஸோ ஒன்று ஆப்ரேட்டிங் டார்க்கு, இன்னொன்று ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு. ஸோ கரெக்டாக அப்போ இந்த ரிலேயில் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கோட காயில் நான் எந்த பிரின்சிபலில் டிசைன் பண்ணணும், அட் த சேம் டைம் என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கோட காயில் நான் எந்த பிரின்சிபலில் டிசைன் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நெட் டார்க்கு. நெட் டார்க் இஸ் ஈக்குவலன் டு K1 I square. ஓகே, K1 I square இது என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கை ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் K2 V square இது என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த K1 I squareன்றது ஆப்ரேட்டிங் டார்க்கு. இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் TOP. இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் T restraining. இவன் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கையும் இவன் என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கையும் ப்ரொவைட் பண்ணுறான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆப்ரேட்டிங் டார்க் அண்ட் இது வந்து ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு. அடுத்ததா இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இதுதான் உங்களுக்கு 90% எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ இந்த இம்பிடன்ஸ் ரிலேக்கான வேற பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இம்பிடன்ஸ் ரிலேவோட வேற நேம், அனதர் நேம் ஆஃப் இம்பிடன்ஸ் ரிலே. இது எப்பவுமே இந்த அனதர் நேம் ஆஃப் இம்பிடன்ஸ் ரிலேவை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை எழுதுங்க. அடுத்ததான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கோட பிரின்சிபலை எழுதுங்க. இங்க ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க, வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. K1 K2 அப்படின்றது என்னன்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப இந்த ரிலேவோட பேரு, திஸ் ரிலே இஸ் நோன் ஆஸ் this relay is also known as என்னதுப்பா, that is voltage restrained. ஓகே, பிகாஸ் அந்த வோல்டேஜ் தான் என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த ரிலேவை நம்ம எப்படி சொல்லுவோம், வோல்டேஜ் restrained. ஓகே, வோல்டேஜ் restrained. அடுத்ததா இது என்னப்பா, this is current na, so it is a over current relay. ஓகே, வோல்டேஜ் restrained over current relay. கிளியரா? அதாவது இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் ரிலேயோட அனதர் நேம் நீங்க எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் இந்த இம்பிடன்ஸ் ரிலேவில் எது ஆப்ரேட்டிங் டார்க்கு, ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு எந்த பிரின்சிபல்ல ஒர்க் பண்ண போகுது, அடுத்ததா என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு எந்த பிரின்சிபல்ல ஒர்க் பண்ண போகுது, அதாவது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதை எழுதிக்கிறீங்க. அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் எப்பவுமே ஒரு ரிலேயோட நேமை எழுதணும்னா ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வோல்டேஜை. ஸோ அடுத்ததா இது ஒரு ஓவர் கரண்ட் ரிலே. கரெக்டா? ஆப்ரேட்டிங் டார்க்கு கரண்ட்டை டிபெண்ட் பண்றதுனால இட் இஸ் அ ஓவர் கரண்ட் ரிலே. அப்போ விச் இஸ் இதோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கு பொதுவாக நம்ம ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்போம்ப்பா. நம்ம போன கேஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்காக ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரிங் எல்லாம் நான் யூஸ் பண்ணல சார், என்னோட வோல்டேஜ் எலமெண்ட் தான் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ தேர்ஃபோர் இந்த ரிலேஸோட நேம் என்ன அப்படின்னா விச் இஸ் வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்ட் ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதே டெக்னிக்ல தான் மற்ற எல்லா ரிலேஸ்க்கும் நான் நேம் கொடுப்பேன். ஓகே, இந்த நேமிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து ரீஸ்ட்ரைனிங் டார்க் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ செகண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்போ வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டு. அடுத்ததா இதோட ரிலே என்ன ரிலே, இட் இஸ் ஓவர் கரண்ட் ரிலே, அவ்வளவுதான். ஓகே, அப்போ இந்த ரிலேவை நம்ம வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டு ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இதோட த்ரெஷோல்ட் கண்டிஷனையும் ரிலே ஆப்ரேட்டிங் கண்டிஷனையும் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டியூரிங் த்ரெஷோல்ட். சார் த்ரெஷோல்டுன்னா என்ன,
என்னோட ஆப்பரேட்டிங் டார்க் வந்து 0வா இருக்கும். ஸோ அது 0வா இருந்தா என்னப்பா இருக்கும்? சாரி என்னோட நெட் டார்க் வந்து 0வா இருக்கும். ஆப்பரேட்டிங் டார்க்கு நெட் டார்க் 0வா இருக்குன்னா TOP it is equivalent to T restraining இருக்கும். கரெக்டா? ஆப்பரேட்டிங் டார்க் equivalent to restraining டார்க்கா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆப்பரேட்டிங் டார்க்ன்றது என்ன? the TOP is K1 I square. the restraining டார்க்ன்றது என்ன? that is K2 V square. ஓகே, K1 I square into K2 V square. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த K1 by K2 V2 by V1 எழுதிக்கலாமா? ஸோ V square divided by இந்த I கீழே போயிடுது I square. ஓகே, இந்த I கீழே போயிடுது, இந்த K2 இந்த பக்கம் வந்துடுது. அப்போ இந்த சைடில் எனக்கு என்ன கிடைக்கும்? V square by I square வந்துச்சுன்னா இது K1 by K2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? V by I என்ன எழுதலாம்? ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். திஸ் இஸ் K1 by K2ன்னு எழுதலாம். சார் V by I நம்ம பொதுவாக என்னென்னு எழுதுவோம்? இம்பிடன்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் இம்பிடன்ஸோட ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இது இம்பிடன்ஸோட ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு K1 by K2. இம்பிடன்ஸ் Z வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரூட் எடுக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் K1 by K2. So therefore it is the set impedance of the relay. Okay, இதுதான் என்னோட set impedance of the relay. நேத்துமே நம்ம டைரக்ஷனல் ரிலேஸ்ல பார்த்தோம்ல. ஸோ என்னோட இம்பிடன்ஸ் செட் இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ என்னோட செட் இம்பிடன்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகும், செட் இம்பிடன்ஸுக்கு மேலே போச்சுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகாது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதுதான் அப்போ செட் இம்பிடன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. பை யூசிங் திஸ் த்ரெஷோல்ட் கண்டிஷனை வச்சு செட் இம்பிடன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததா இப்போ என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் கண்டிஷனை எடுத்துக்குவோம். சார் ரிலே ஆப்ரேட் ஆகுதுன்னா என்னென்ன ஃபோர்ஸஸ் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும்ல. கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் த ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸாக இருக்கணும் டியூரிங் ரிலே ஆப்ரேஷன் கண்டிஷன். கரெக்டா? ஆப்ரேஷன் ஆஃப் ரிலே. ஸோ இப்போ என்ன இருக்கும்ப்பா? என்னோட நெட் டார்க்ன்றது இட் இஸ் கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். இது கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும்னா ஆப்ரேட்டிங் டார்க் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ரீஸ்ட்ரைனிங் டார்க்கா இருக்கணும். கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் என்னவா இருந்திருக்கும்? K1 I square must be greater than K2 V square இருக்கணும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் இந்த V2 by I2 ஸ்கொயரை எடுத்துக்குவேன். இங்கே K1 by K2 greater than V2 V divided by I whole square. ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? எஸ், இட் பிகம்ஸ் K1 by K2 greater than V by I என்னப்பா? தட் இஸ் Z. ஸோ கரெக்டாக நமக்கு என்ன தெரியும்? ஸோ Z நம்ம என்ன எழுதலாம்? Z செட்டு. கரெக்டா? ஆக்சுவலாக இது வந்து Z சீன். இப்போ இந்த கேஸில் இது வந்து என்னோட Z சீன். ஓகே, இப்போ இதை நான் என்ன எழுதுறேன்? இது அப்படியே உல்டாவா எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, ரூட் ஆஃப் K1 by K2. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட ரூட் ஆஃப் K1 by K2 தான் நான் என்னோட செட் இம்பிடன்ஸ்னு சொல்றேன். இப்போ இதை நான் உல்டாவா எழுதிக்கிறேன். இப்போ Z seen lesser than root of K1 by K2ன்னு எழுதட்டாமா? எழுதலாம்ல. இதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஜஸ்ட் இவனை இந்த சைடு எழுதிருக்கேன், இவனை அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, பெரிய பக்கமா என்னோட Z1 by K1 by K2 தான் இருக்கு. எஸ், இந்த சைட்லையும் K1 by K2 தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ K1 by K2ஓட ரூட் தான் Z செட்னு சொல்றோம். அப்போ therefore whenever seen impedance Z seen, whenever Z seen is lesser than, whenever Z seen is lesser than Z set, என்ன ஆகுது? ரிலே ஆப்ரேட் ஆகுது. ஓகே, இப்போதான் என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகுது. whenever seen impedance is lesser than the set impedance, relay is operating.
கிளியரா? அப்போ என்னோட ரிலே என்ன ஆகுதுப்பா? ஆப்ரேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த Z செட் இருக்குல்ல, இந்த செட் வேல்யூவை நான் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட செட் இம்பிடன்ஸ்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்ப்பா, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு செட் இம்பிடன்ஸ்ன்றது ஒரு 5 ஓமோ 10 ஓமோ 20 ஓமோ வாட் எவர் த திங், ஓகே, சியா இருக்கலாம். ஓகே, சின்றது நம்ம பொதுவாகவே கான்ஸ்டன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் சி அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, Z set is equivalent to C. ஓகே, இதுதான் என்னோட செட் இம்பிடன்ஸ். ஓகே, இதுதான் என்னோட செட் இம்பிடன்ஸ். ஸோ இந்த C வேல்யூவை விட என்னோட இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலே வந்து கம்மியாக இருக்கிறப்போ ஸோ கண்டிப்பாக ரிலே வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ இது புரியுதா? இந்த ரிலே எப்போ ஒர்க் பண்ண போது அந்த கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ணீங்க. அடுத்ததான் இந்த ரிலேவோட அனதர் நேம் என்ன அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிலேவோட இம்பிடன்ஸ் சர்க்கிள், இம்பிடன்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுக்காக நான் என்ன பண்றேன், Z செட் என்னப்பா we know na, Z set is equivalent to impedance of set is equivalent to root of k1 by k2 which is C அப்படின்னு எழுதலாமா? இப்போதானே நம்ம பார்த்தோம் Z செட்டை நம்ம கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த Z எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தெரியும், Z எப்பவுமே நம்ம எப்படி எழுதிருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் J X ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா? ஸோ இதை எழுதுறப்ப X ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ கிளியரா? எப்பவுமே இம்பிடன்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் X ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல செட்டுன்னு இருந்துச்சுன்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கும் செட்டு ரியாக்டன்ஸ்க்கும் செட்டுன்னு எழுதலாம்ல. இந்த எல்லா இடத்துலையும் செட் எழுதிக்கலாம். அப்போ therefore என்னப்பா ஆகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் செட்டோட ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் செட்டோட ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் நோன் ஆஸ் சி. ஓகே, அதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ இந்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ண என்னவாகும், R செட்டோட ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் செட்டோட ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு சி ஸ்கொயர். R set square plus X set square will be the C square அப்படின்ற ஒரு டேர்ம் கிடைக்குது. ஆக்சுவலாக இதை நீங்கள் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸில் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக இது ஸ்கூலோட மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது x minus a the whole square plus y minus b the whole square is equal to r square அப்படின்ற எக்ஸ்பிரஷன் தான் இது. என்னப்பா, இட் இஸ் a circle expression. ஓகே, ஸோ AB அப்படின்றது பாயிண்ட், A, B அப்படின்றது இட் இஸ் அ பாயிண்ட். அடுத்ததா Rன்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இது பாயிண்ட். ஸோ என்னோட சர்க்கிள் எந்த பாயிண்ட்ல இருக்கு, சி எக்ஸாம்பிள் என் சர்க்கிளோட பாயிண்ட் இது A ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது B ஆக்சிஸா. அப்போ ABயோட வேல்யூ, ஸோ இங்கே 2 இங்கே வந்து 1 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கல்ல. அப்போ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அடுத்ததா ரேடியஸ் என்ன, R. அப்போ இதை சுற்றி ஒரு R ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. இதுதான் இதை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த லைனை இப்படி கூட வரையலாம். அதாவது வேற பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, சி அந்த பாயிண்ட் எடுத்தப்போ அப்படி வந்துச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ரேடியஸ் வந்து 3, இதுவுமே 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட்டு, ஸோ இப்போது ரேடியஸ் 3, A, Bன்றது என்னப்பா, A, Bன்றது இட் இஸ் 3, 3. ஓகேயா, அடுத்ததா ரேடியஸ் இஸ் 3. ஓகே, இப்போ இந்த ரேடியஸை என்னவா எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும். அப்போ வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் அ சர்க்கிள் விச் டச்சஸ் த ஓகே, ஸோ இதுதான் இந்த சர்க்கிள். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இது எனக்கு எதை கொடுக்குதுப்பா, எஸ் செட் இம்பிடன்ஸ் எனக்கு எதை கொடுக்குதுன்னா ஒரு இம்பிடன்ஸ் சர்க்கிளை கொடுக்குது. ஓகே, அந்த இம்பிடன்ஸ் சர்க்கிள் எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, சரி இம்பிடன்ஸ் ஆஃப் த ரிலே இஃப் இட் இஸ் பிட்வீன் த சர்க்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா என்னோட ரிலே வந்து ஒர்க் பண்ணும். சர்க்கிளுக்கு வெளியே இருந்துச்சுன்னா என்னோட ரிலே ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ இது வந்து A, B பாயிண்ட் கொடுத்துருந்தா தானப்பா. ஸோ A, Bன்றது 3, 3ன்னு எடுத்தேன் நான் இங்கே.
இங்க பாருங்க a, bன்றது 3, 3 ரேடியஸ் 3 அப்படின்னா இந்த சர்க்கிள் வரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு, r set minus 0. அப்போ b ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு, x set minus 0. அப்ப c r ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு, c இருக்கு. அப்ப from this a, bன்றது 0, 0 அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்ப therefore இந்த சர்க்கிளை நீங்க ஆரிஜினை எங்க எடுத்துக்கணும், 0, 0ல எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்ப therefore என்ன பண்ணணும்பா, we need to shift the middle. ஓகே, ஆரிஜினை இந்த லைனை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். that's it. so clear. அப்ப therefore this is the diagram. ஓகே, அப்ப இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறது எனக்கு எதை மீன் பண்ணுது, that will be the operating point. அந்த சர்க்கிளுக்கு வெளியே போறீங்கன்னா that is a not operating region. OP operating region, operating point, இது எல்லாமே ஆப்ரேட்டிங் பாயிண்ட். இதுக்கு உள்ள எல்லாமே ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கு வெளியே போறீங்க சார், இதுக்கு வெளியே வர்றீங்க. ஸோ வெளியே வர்றீங்கன்னா இட் இஸ் நான் ஆப்ரேட்டிங், NOP. ஸோ NOP நாட் ஆப்ரேட்டிங். ஓகே, ஸோ இதுக்கு வெளியே வந்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங், அதுக்கு உள்ள போனீங்கன்னா இட் இஸ் ஆப்ரேட்டிங். இப்போ இது ஒரு சர்க்கிள் இக்குவேஷன் தான் உங்களுக்கு தெரியுது. அடுத்ததா அந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியுது. அதோட மிட் பாயிண்ட் பர்ஃபெக்டா ஆரிஜின்ல இருக்கு. அப்ப therefore அதுல இருந்து நம்மளால எதை சார் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது, ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் ரீஜியன் ஆஃப் த இம்பிடன்ஸ் ரிலே. கரெக்டா? ஸோ இப்போ என்னோட இம்பிடன்ஸ் ரிலேயோட ஆப்ரேட்டிங் ரீஜியன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ அப் டு திஸ் புரியுது தானப்பா? ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதோட ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இந்த இம்பிடன்ஸ் ரிலேயோட அதர் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அப்போ இம்பிடன்ஸ் ரிலேவை என்ன சொன்னோம், அடுத்ததா இது ஒரு டைரக்ஷனல் ரிலேவான்னு பார்க்குறோம். அடுத்ததா இது நான் டைரக்ஷனல் ரிலேவா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்ததா இதோட அதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை பார்க்குறோம். அவ்வளவுதான். அப் டு திஸ் என்னோட டைரக்ஷனல் ரிலேஸ் முடிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ரிலேனா என்ன, அதோட பேர் என்ன, அதோட ஆப்ரேட்டிங் ரீஜியன் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறோம். அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ரிலே எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக இந்த மொத்த ரிலேவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிலேவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேவை பாருங்கப்பா. இந்த ரிலேல என்னோட ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இருக்காங்கல்ல, இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆப்ரேட்டிங் டார்க்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ இதுல டைரக்ஷனல் எலமெண்டா, இது ஒரு டைரக்ஷனல் எலமெண்டா கிடையாது. இங்க நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கொயர் பண்ணா மைனஸ் இருந்தாலும் பிளஸ்ஸா தான் வரும். அப்போ இட் இஸ் நாட் அ டைரக்ஷனல் எலமெண்ட். அப்போ இம்பிடன்ஸ் ரிலேவை நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு எந்த ஒரு டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணல. இம்பிடன்ஸ் ரிலேல என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு எந்த ஒரு டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால இந்த ரிலேவை நம்ம டைரக்ஷனல் ரிலேன்னு சொல்லக்கூடாது. இந்த ரிலே இஸ் எ நான் டைரக்ஷனல் ரிலே. ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் இங்கே கூட எழுதிக்கலாம். ஸோ இம்பிடன்ஸ் ரிலே டஸ் நாட் ஹாவ் inherent directional property, so therefore it is a non-directional relay. so நான் இங்க இம்பார்ட்டன்ட் ரெண்டு பாயிண்ட் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஸோ இந்த இம்பிடன்ஸ் ரிலேல உங்களுக்கு எக்ஸாம்ல அதிகபட்சமா கேட்க போறது இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஓகே, அதை தவிர்த்து கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா தான் நெக்ஸ்ட் இதோட இந்த RX பிளேன்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததா இதோட இம்பிடன்ஸ் சீன் அதிகமா இருந்தா ஒர்க் பண்ணுதா, கம்மியா இருந்தா ஒர்க் பண்ணுதா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் இதுக்கு தான். இதில் தான் உங்களுக்கு எக்ஸாமினர் கொஸ்டின் பண்ணுவாங்க. எல்லா எக்ஸாமினரும் எல்லா போர்ட்லையும் இதுதான் பண்றாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட ஒர்க்கிங்கையும் இதோட அதர் திங்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற ரிமைனிங் திங்ஸ். The impedance seen by the relay is less than
set value, then relay operates. அடுத்ததா இந்த ஆபரேஷன் ஆஃப் ரிலே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா? இந்த ஆபரேஷன் ஆஃப் ரிலே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பர்ஃபெக்டா இங்க பாருங்க, இந்த ஆபரேஷன் ஆஃப் ரிலேன்றது எஸ் இந்த இடத்துல என்னோட z செட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த z செட்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? the z set is depends on the r set and x set. அப்ப therefore இந்த ஆபரேஷன் ஆஃப் ரிலே is depends on the resistance and reactance seen by the relay. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸையும், ஏன்னா இந்த இடத்துல நான் அதை தானே எழுதியிருக்கேன், z செட்ன்றது r செட்டையும் x செட்டையும் தான் சார் பொறுத்தது. அந்த ரிலேயோட ரியாக்டன்ஸையும் அடுத்ததான் அந்த ரிலேயோட ரெசிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். The operation of relay depends on both resistance and reactance seen by the relay. ஸோ இதில் ஏதாச்சும் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இதில் ஒருவேளை நீங்கள் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் போய் டைரக்ஷனல் ரிலேவை ஆட் பண்ணணும். ஸோ டைரக்ஷனல் ரிலேவை ஆட் பண்ணால் தான் இதில் எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த பேராமீட்டரை நான் கொடுக்குறேன். த இம்பிடன்ஸ் ரிலே டஸ் நாட் ஹாவ் இன்ஹரண்ட் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ். அதாவது இதுக்குள்ளேயே டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் வரல. இந்த ரிலேக்குள்ளேயே டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. Okay, the impedance relay does not have any inherent directional features. So the impedance relay does not have inherent directional features. The directional features are added. The directional features are added. Sir, இதுக்குள்ளேயே directional features இல்லைன்னு தான் சொன்னேன். ஸோ ஒருவேளை ஆட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த ரிலேவை நம்ம directional impedance relay அப்படின்னு சொல்லலாம். If the directional features are added, then the relay is said to be directional impedance relay. ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல இம்பிடன்ஸ் ரிலே டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா, இம்பிடன்ஸ் ரிலேல டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா கிடையாது. ஓகே, இம்பிடன்ஸ் ரிலேக்குள்ள டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இல்லை. அதை வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆடட். அப்போ அந்த ரிலேவை நம்ம என்னன்னு சொல்லலாம், டைரக்ஷனல் இம்பிடன்ஸ் ரிலேன்னு சொல்லலாம். ஓகே, இதை எக்ஸ்டர்னலாக தான் நம்ம ஆட் பண்ண முடியும், அந்த ரிலேக்குள்ள அந்த ஃபீச்சர்ஸ்ன்றது கிடையாது. ஓகே, இதை நம்ம எக்ஸ்டர்னலாக தான் பண்ணுறோம். ஸோ அப் டு திஸ், ஒருவேளை இது நீங்கள் பண்ணீங்கன்னா இதோட என்னோட ஆர்எக்ஸ் டயக்ராம் இருக்குல்ல, ஆர்எக்ஸ் டயக்ராம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் டயக்ராம், ஆர்எக்ஸ் டேபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கு நீங்கள் ஆர்எக்ஸை வரைஞ்சிங்கன்னா ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ரிலேக்கு, இந்த டைரக்ஷனல் இம்பிடன்ஸ் ரிலேக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இதுதான் அதோட லைனாக இருக்கும். இதுதான் என்னோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இது என்னோட ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா இட் won't ஆப்ரேட். ஓகே, ஸோ இப்படி இருக்கும். இது வந்து டைரக்ஷனல் இம்பிடன்ஸ் ரிலேவோட ஆர்எச் டயக்ராம்.
ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் ரிலே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரிலேன்றது இட் இஸ் அ ரியாக்டன்ஸ் ரிலே. ஸோ எந்த ரிலே அப்படின்னாலும் அதில் 2 டார்க் இருக்கும். அந்த 2 டார்க்கை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிரின்சிபலில் டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த 2 டார்க்கை ஃபஸ்ட்டு என்னோட டிஓபி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா K1I² தான். ஓகே, இது என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கு. இது ஒரு ஓவர் கரண்ட் ரிலே. ஓகே, அடுத்ததா ஸோ ரீஸ்ட்ரைனிங் டார்க்கில் எனக்கு என்ன இருக்கும்? K3VI cos of theta minus tau. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்கு மட்டும் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்கு நம்ம டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரியான ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை கிரியேட் பண்ணுறோம். பட் ஸ்டில் இந்த ரிலேவை நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம்னா டைரக்ஷனல் ரிலேன்னு சொல்ல மாட்டோம். ஆப்ரேட்டிங் டார்க்கில் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரிலே ஆப்ரேட் ஆகும். அதோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்கெல்லாம் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலாம் ரிலே ஆப்ரேட் ஆகாது. ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா? இங்க பாருங்க I² தானே இருக்கு, அப்ப அதுக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இல்லைல்ல. அப்ப அகைன் இட் இஸ் ஆல்சோ எ நான் டைரக்ஷனல் ரிலே தான். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன், இட் இஸ் எ நான் டைரக்ஷனல் ரிலே. ஓகே, ஸோ இதுக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பார்த்தா கிடையாதுப்பா. therefore it is a நான் டைரக்ஷனல் ரிலே தான். அடுத்ததா இப்போ இந்த ரிலேவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எப்பவுமே போன ரிலேவை நான் எப்படி சொன்னேன்? இவனோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க, அடுத்ததா பின்னாடி ஆப்ரேட்டிங் டார்க்கை எழுதிக்குங்க. therefore வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டு ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்ப இவனை எப்படி சொல்லலாம்? அது வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டா இருந்துச்சு. இது என்ன? திஸ் இஸ் a டைரக்ஷனல் எலமெண்ட். அப்போ டைரக்ஷனல் ரீஸ்ட்ரைன்டு ஓவர் கரண்ட் ரிலே. இந்த ரிலேயோட பேர் என்னன்னா, so which is a directional restrained over current relay. ஏன் சார் நம்ம இதுக்கு directional restrained ன்னு சொல்றோம்? because அது என்னோட directional element VI cos theta minus tau ன்றது it is a directional element. okay, so therefore this relay is also known as this relay directional restrained over current relay. okay, this is known as directional restrained over current relay. so இது ஒரு directional restrained over current relay. இத கேட்பாங்கப்பா. okay, so இத கேட்பாங்க. so reactance relay ஓட வேற பேர் என்ன? reactance relay is also known as எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. okay, அப்ப therefore இத நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். கரெக்டா? அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை நம்ம பார்க்கலாமா? ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கறதுக்காக ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை நான் அப்படியே அடுத்த பேஜுக்கு எழுதிக்கிறேன். இந்த டார்க் எக்ஸ்பிரஷன், the torque is equivalent to K1I² minus K3VI cos of theta minus tau. okay, so K1I² minus K3VI cos of theta minus tau. நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்ரேட்டிங் டார்க். ஸோ அடுத்த இருக்கிற எலமெண்ட் ரீஸ்ட்ரைனிங் டார்க். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் டார்க் உடையது, அடுத்து இருக்கிற எலமெண்ட் வந்து ரீஸ்ட்ரைனிங் டார்க் உடையது. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டவ்வை வந்து 90 எடுத்துக்கிறேன். ஓகே, tau is equivalent to 90. இது tau equivalent to 90க்கு தான் ஒரு ரியாக்டன்ஸ் ரிலேயா ஒர்க் பண்ணும். ஸோ எல்லா டவுக்கும் இது ரியாக்டன்ஸ் ரிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல டவ்வை நம்ம பார்த்துருக்கோம், டைரக்ஷனல் ரிலேல பார்த்துருக்கோம்.
ஸோ டைரக்ஷனல் ரிலேயில் டவ்வை வந்து 45 டிகிரியாக வைக்கணும் அப்படின்னு நேற்று நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நான் ஓரமாக எழுதுகிறேன். இன் டைரக்ஷனல் ரிலேஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுக்கு ஆங்கிள் பார்க்குறீங்கன்னா முன்னாடி என்ன ஆங்கிள் பார்த்தோன்றது ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இன் டைரக்ஷனல் ரிலே டவ் வந்து 45 டிகிரி. ஓகேயா? இன் ரியாக்டன்ஸ் ரிலேல தான் டவுன் வந்து 90 டிகிரி. சார் நீங்கள் டவ் 90 டிகிரி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த ஆப்ரேட்டிங் பிளேன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வேற ஆப்ரேட்டிங் தான் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 90 டிகிரி ஆப்ரேஷனுக்கு அது எந்த ரியாக்டன்ஸ் ரிலேவை நம்ம பார்த்துட்டு, ஒருவேளை நீங்கள் டவ் 90 டிகிரி கொடுக்காம இருந்திருந்தால் அப்போ அது என்ன ரிலேஸாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ டவ் வந்து 19 சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ இப்போ 19 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ t இஸ் ஈக்குவலன் டு k1i ஸ்கொயர் மைனஸ் k3 vi cos ஆஃப் தீட்டா மைனஸ் 90 டிகிரி. சார் cos ஆஃப் தீட்டா மைனஸ் 90 என்ன? cos ஆஃப் தீட்டா மைனஸ் 90 இஸ் sin தீட்டா. ஓகே, அப்போ therefore t இஸ் ஈக்குவலன் டு k1i square minus k3 vi sin of theta. So clear? Yes. இப்போ ஓகே இல்லை? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரிலேவோட நேமை நம்ம எழுதிட்டோமா? ஸோ எஸ், ஃபஸ்ட்டே நம்ம எழுதிட்டு இருக்கோம். இந்த ரிலேவோட நேமை நம்ம எழுதிட்டோம். அப்போ தேர்ஃபோர் ஃபார் திஸ் இந்த ரியாக்டன்ஸ் ரிலேவை நம்மளால் என்ன ரிலேன்னு சொல்ல முடியும்? சார் முன்ன கேஸில் இது என்ன? முன்ன கேஸில் இட் இஸ் a டைரக்ஷனல் எலமெண்ட். அப்போ டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்டு ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ டவ் ஈக்குவல் டு 90 டிகிரி கொடுத்தப்போ இது என்ன எலமெண்டா மாறி இருக்கு? VI sin தீட்டான்றது என்ன? VI cos pi, that is active power. VI sin pi which is reactive power. கரெக்டா? ஸோ இதை நம்ம என்னன்னு தான் சொல்றோம்? ரியாக்டிவ் பவர்னு சொல்றோம். அப்போ ரியாக்டிவ் பவர் ரீஸ்ட்ரெயின்டு ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஓகேயா? இந்த ரிலேவை நீங்க ரியாக்டிவ் பவர் ரீஸ்ட்ரெயின்டு ஓவர் கரண்ட் ரிலேன்னு கூட சொல்லலாம்ப்பா. எதுக்காக? பிகாஸ் இட் இஸ் a ரியாக்டிவ் பவர். therefore it is also known as reactive power restrained over current relay. reactive power restrained over current relay. ஸோ இது என்னோட reactive power restrained over current relay அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இப்போ இந்த ரிலேஸோட ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? நெக்ஸ்ட் இப்போ இதோட த்ரெஷ்ஹோல்ட் கேஸையும் அடுத்ததா அதோட ஆப்ரேட்டிங் கேஸையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எப்போ இந்த ரிலே ஒர்க் பண்ணும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அதோட ஆர்எக்ஸ் டயக்ராமை என்னால் வரைய முடியும். ஸோ போன கேஸில் அது ஆர்எக்ஸ் டயக்ராம்னு சொன்னேன். இந்த கேஸில் எனக்கு என்னன்னு தெரியல. அதோட ஆப்ரேட்டிங் ரீஜியனுக்கான டயக்ராம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதோட ஆப்ரேட்டிங் ரீஜியனுக்கான டயக்ராமை நம்மளால் வரைய முடியும். அடுத்ததா இதில் இருக்கிற பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்னோட த்ரெஷ்ஹோல்ட் கேஸை எடுத்துக்கலாம். அடுத்ததா என்னோட ஒர்க்கிங் கேஸை எடுத்துக்கலாம். சார் த்ரெஷ்ஹோல்டாக இருக்கிறப்ப எனக்கு என்ன தெரியும்? the T net is equivalent to 0. அப்போ therefore TOP is equivalent to T restraining. ஆப்ரேட்டிங் டார்க் ஈக்குவலன் டு ரீஸ்ட்ரெயினிங் டார்க்காக இருக்கும். சார் ஆப்ரேட்டிங் டார்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? k1i ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கும்? k3vi sin தீட்டா. இப்போ தானே நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ k1i ஸ்கொயர் ஈக்குவலன் டு k3vi sin தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு i இருக்கு, ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ கேன்சல் ஆகிட்டு என்ன சார் வரும்? ஸோ இந்த இடத்துல இந்த i கீழே போயிடுது. ஸோ இந்த k3 இந்த பக்கம் வந்துடுது. அப்போ therefore k1 by k3ன்னு எழுதலாமா? ஸோ k1 by k3ன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும்? v by i of sin of theta. கரெக்டா? v by i of sin of theta is equivalent to k1 by k3. ஸோ நமக்கு என்ன தெரியும்? v by i எப்பவுமே ஜட்ன்னு தானே சொல்லுவோம். அப்போ therefore இதை இந்த சைடு எழுதிக்கிறேன். z sin of theta is equivalent to
k1 by k3. Z sin of theta is equivalent to k1 by k3. Next எனக்கு by using the triangle, power triangle நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இங்க sin theta இருக்கு, இங்க z இருக்கு. ஓகேயா? So இது எப்படி எழுதுவோம்? This is resistive portion which is reactive portion which is impedance. So இதோட angle தான் theta. அப்ப from this sin theta வை நம்ம எப்படி எழுதலாம்ப்பா? x divided by z ன்னு எழுதலாமா? So கரெக்ட்டா? இத sin theta வை x divided by z ன்னு எழுதலாம்ல. அப்ப z into x divided by z. கரெக்ட்டா? z into x divided by z தான் நம்ம k1 by k3 அப்படினு எழுதுறோம். அப்ப again they will get cancelled out. கரெக்ட்டா? z denominatorல numeratorல cancel ஆயிடுது. அப்ப therefore இந்த இடத்துல எனக்கு remaining x ன்னு இருக்கு. அதுதான் என்னோட set reactance அப்படினு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல என்னோட reactance தான் சார் கிடைச்சிருக்கு. k1 by k3. கரெக்ட்டா? இந்த இடத்துல பாருங்கப்பா, reactance கிடைச்சிருக்கு. set reactance பொறுத்து தான் ரிலே வர்க் பண்ணுச்சு. ஆனா போன கேஸ்ல set impedance பொறுத்து என்னோட ரிலே வர்க் பண்ணுச்சு. சோ அதனால தான் அந்த ரிலேக்கு impedance ரிலேன்னு சொல்றேன். இந்த ரிலேயோட பேர் என்ன? reactance ரிலே. எதுக்காக இது reactance ரிலேன்னு நீங்க சொல்றீங்க? because இதுல என்னோட set reactance நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்த ரிலேக்கு பேர் என்னன்னா impedance ரிலே. கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி பார்த்தது impedance ரிலே. இந்த impedance ரிலேல நாம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? z set கண்டுபிடிச்சிருந்தோம். கரெக்ட்டா? impedance of set value தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். so therefore அதனால தான் இத impedance ரிலேன்னு சொல்லிருந்தேன். இத வந்து reactance ரிலே அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, இது என்னோட threshold conditions clear. ஓகே, next இப்ப போலாமா? next sir அடுத்து from this இதில இருந்து என்னால அடுத்த ஸ்டேட்மென்ட்ஸ் சொல்ல முடியும். k1 by k3 ன்றது என்னப்பா? it is a constant, right? it is c equivalent to c அப்படினு எழுதிக்கலாம். அப்ப என்ன? x set ன்றது it is a constant line, reactance is a constant line. இதுக்கு அப்புறமா நீங்க இதோட ரீஜியனை நீங்க வரையறப்போ தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் போடுவேன். ஏன்னா இது எனக்கு எதை கொடுக்கல, இந்த முறை எனக்கு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனை கொடுக்கல சார். ஆனா இம்பிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நீங்க இம்பிடன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சுப்பா. ஆனா இந்த ரியாக்டன்ஸ்ல எனக்கு என்ன கிடைக்கல? சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைக்கல. இட் இஸ் a straight line equation. x equivalent to a, y equivalent to b, so z equivalent to c அப்படின்றது என்ன? இட் இஸ் a straight line. ஓகேயா? இப்போ இவனோட ஆபரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம். when relay operates, okay, when relay operates t என்னவா இருக்கும்? t is greater than 0. அப்ப therefore top என்னவா இருக்கும்? top is greater than t restraining. கரெக்ட்டா? top is greater than t restraining. அடுத்ததா k1 I square greater than k3 vi sin of theta. k1 I square greater than k3 vi sin of theta. அடுத்ததா next என்ன இருக்கும்? vi sin of theta. again இங்கேயும் ஒரு i, இங்கேயும் ஒரு i கேன்சல் பண்ணிக்கிறேன். next என்னப்பா ஆயிடும்? so k1 by k3 greater than v by I sin of theta அப்படின்னு வரும். ஸோ கரெக்டா? ஸோ v by I sin of thetaன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த v by I நம்ம என்ன எழுதுவோம்? திரும்புவோம் v by I அப்படின்றது zன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த k1 by k3ன்றது என்ன? ஆல்ரெடி இட் இஸ் a set value. கிளியரா? ஸோ இந்த k1 by k3ன்றது இட் இஸ் a x set. அப்போ இதை எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த k1 by k3 நம்ம என்ன எழுதிக்கலாம்? x set அப்படின்னு எழுதிக்கலாம். it is greater than v by I நம்ம என்ன எழுதிக்கலாம்? z ன்னு எழுதிக்கலாமா? ஸோ v by I நம்ம z ன்னு எழுதிக்கலாம். z into sin of theta ன்னு எழுதிக்கலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறப்பா? இந்த z sin of theta வை எழுதுறப்போ ஸோ r divided by z, x divided by z ன்னு எழுதலாம். ஏன்னா அதே ட்ரையாங்கிள் தான். by using the same triangle, அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x divided by z கிடைக்கும். x divided by z. ஸோ அதுக்கப்புறமா இஸ் லெஸ்ஸர் தேன் எக்ஸ் செட் அப்படின்னு இருக்குமா? எக்ஸ் அதாவது ஜட் இன்ட்டு
கரெக்டா? இந்த இடத்துல இதை வேணும்னா வெறும் ஜெட்னு நீங்கள் போட்டுக்க வேண்டாம். இது சீன்ல, இப்போ இது செகண்ட் கேஸ் எப்பவுமே நம்ம சீனுன்னு எழுதுவோம், ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம செட்டுன்னு எழுதுவோம். கிளியரா? ஏன்னா அது த்ரெஷோல்ட்ன்றது விர்ஜ், அதை வச்சு தான் நான் என்னோட வேல்யூ ஆஃப் ரியாக்டன்ஸை செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே போகிறப்ப தான் இட் இஸ் அ சீன். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா வர்றது தான் தட் இஸ் சீன், ஜட் சீனுன்னு வருது. அப்போ தேர்ஃபோர் இங்கே என்னவா இருக்கு? இட் இஸ் சைன் ஆஃப் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஜட் சீன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எக்ஸ் சீன் டிவைட் பை ஜட் சீன் தான். ஓகே, அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வருது? எக்ஸ் சீன் இஸ் லெஸர் தேன் எக்ஸ் செட். Okay, reactance seen by the relay is lesser than the set value, then the relay operates. So இது வந்து என்னோட டைரக்ஷனல் ரிலேல அப்படியே உல்டாவா இருந்துச்சு, ரைட்? டைரக்ஷனல் ரிலேல இதுக்கு மேலே போயிருந்தா தான் ஆப்ரேட் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஸில் எல்லாத்துலேயுமே லெஸராக இருக்கிறப்ப தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அதில் வந்து கிரேட்டர் தேனாக போனால் தான் ஆப்ரேட் ஆகுச்சு. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் லெஸர் தேனாக இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ தென் த ரிலே ஆப்ரேட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், டைரக்ஷனல் ரிலேல என்ன ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோமோ, ஃபர்ஸ்ட் ரிலே ரியாக்டன்ஸ் ரிலேயில் நம்ம என்ன ப்ரொசீஜரை பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான்ப்பா இங்கேயுமே. இங்கே பாருங்கள், ஜட் செட்டை எடுத்துட்டு அதுலேருந்து தான் என்னோட ட்ரையாங்கிளை நான் வரைஞ்சிருந்தேன், அதுலேருந்து தான் அதோட ரீஜியனை நான் வரைஞ்சிருந்தேன்னா, அப்போ ஃப்ரம் திஸ் இதுலேயும் நான் என்ன பண்ணணும்? என்னோட அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தான் என்னோட ரீஜியனை நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல என்னோட எக்ஸ் செட் இஸ் ஈக்குவலன் டு கான்ஸ்டன்ட் சி. ஓகே, ஸோ எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ் செட் ரியாக்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். சரி, எக்ஸ் செட்டு கான்ஸ்டன்ட்ன்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு கிராஃப் வரும்ல. ஸோ அந்த கிராஃப் எப்படி இருக்க போகுது? சார் இது என்னோட மைனஸ் நெகட்டிவ், இது என்னோட பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இது என்னோட பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அடுத்ததா இது நம்மளோட நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ், அது ரியாக்டன்ஸ். அப்போ தேர்ஃபோர் இது வந்து எக்ஸ் ஈக்குவலன் டு சி அப்படின்னு இருக்க லைன் எங்கே வரும்ப்பா? It is a straight line passing positive x. கரெக்டா? இதுதான் என்னோட x equivalent to c line. Okay, this is what x equivalent to c. ஸோ அப்போ எனக்கு எதை சார் சொல்லுது? இதுக்கு கீழே இருக்கிறப்போ x equivalent to lesser than x செட்டு தானே. x செட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸ், உங்களோட ரியாக்டன்ஸ் இஸ் லெஸர் தேன் திஸ் அப்படின்னா என்னோட ஆப்ரேட்டிங் ஓபி. சரி, இதுக்கு மேலே போச்சுன்னா எஸ், இதுக்கு மேலே போனால் இட் இஸ் நான் ஆப்ரேட்டிங். இதுக்கு மேலே போச்சு என்னோட ரியாக்டன்ஸ் வேல்யூ, இதுக்கு மேலே போச்சுன்னா இட் won't கெட் ஆப்ரேட். ஸோ NOPனா இட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங்ப்பா. ஸோ OP அப்படின்றது என்னப்பா? இட் ஆப்ரேட்ஸ். ஓகேயா? அப்போ இதுதான் என்னோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் ரியாக்டன்ஸ் ரிலே. ஸோ ரியாக்டன்ஸ் ரிலேயோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் புரியுது இல்லப்பா? ஸோ ரியாக்டன்ஸ் ரிலேயோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கிளியர் தானே? நெக்ஸ்ட் இப்போ இதோட பாயிண்ட் நம்ம எழுதலாமா? அடுத்ததா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த ரிலேவை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ஷனல் ரிலேவா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதோட பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Reactance seen by the relay is lesser than the set value, relay operates. Reactance seen by the relay is lesser than the set value, relay வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ அடுத்ததா இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ரிலே ரெசிஸ்டன்ஸையோ ரெசிஸ்டன்ஸையோ இம்பிடன்ஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ரிலே இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சீன் பை த ரிலே. ஓகே, இங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸே இல்லை, இதுல
ரெசிஸ்டன்ஸை பொறுத்தே இது ஒர்க் பண்ணாது, ஒன்லி ரியாக்டன்ஸை மட்டும் தான் பார்க்கும். ஓகே, இட் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ரியாக்டன்ஸ். இப்போ அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். த ஆபரேஷன் ஆஃப் ரிலே டிபெண்ட்ஸ் ஒன்லி ரியாக்டன்ஸ் சீன் பை த ரிலே. The operation of relay only based on reactance seen by the relay. The operation of relay only based on reactance seen by the relay. அடுத்ததா, the operation of relay independent of resistance seen by the relay. The operation of relay is independent on resistance seen by the relay. The operation of relay is independent on resistance seen by the relay. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்ததா, இதோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இது ஒரு ரியாக்டன்ஸ் ரிலேவாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள், இந்த டவுன்றதை நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், திட் இஸ் எம்டிஏவோட ஆங்கிள், மேக்ஸிமம் டார்க் ஆங்கிளோட லைனோட ஆங்கிள். ஓகே, the maximum torque angle of reactance relay is adjusted to 90 degree. ஓகே, ஸோ இந்த ரிலேவோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிளை நம்ம 90 டிகிரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து வென் ஆங்கிள் 90 டிகிரியா இருந்தா, சார் ஒருவேளை நீங்க ஆங்கிளை 90 டிகிரியா நீங்க கொடுக்கல, அப்ப ஆங்கிள் இஸ் நாட் 90 டிகிரி அப்படின்ற பட்சத்துல ஸோ என்னோட ரிலேவோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா அது அப்படியே உல்டாவா மாறிடும் சார். இது வந்து ரெசிஸ்டிவ் ரிலேவா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அதோட டயக்ராமை நான் உங்களுக்கு வரைகிறேன். when tau is 0 degree, என்ன ஆயிருக்கும், t is equivalent to k1 i square minus k3 vi cos of theta அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இது 0 அப்படின்னு சொல்லி போட்ட உடனே இந்த வேல்யூ cos of 0 will become 1. ஓகே, cos of 0 will become 1. ஸோ கரெக்டா? அப்போ ஃபைனலாக நீங்கள் போடுறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இந்த இடத்துல ஐயும் இந்த இடத்துல ஐயும் நமக்கு கேன்சல் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி இருங்கப்பா, காஸ் ஆஃப் 0ன்னு வராது. ஸோ ஜஸ்ட் அந்த டார்க் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம், நம்ம அதுலேருந்தே கூட டெரைவ் பண்ணலாம். vi cos of theta மைனஸ் டவு. கிளியரா? இதுதானே இருக்குது. இப்போ டவு மட்டும்தானே 0. எஸ், அப்போ டவு மட்டும்தான் 0. அப்போ டவு மட்டும்தான் 0னா இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். எஸ், காஸ் ஆஃப் தீட்டான்னு வரும். ஓகே, இப்போ இது திஸ் இஸ் காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இங்கே பாருங்கப்பா, இந்த இடத்துல இதனோட ரியாக்டிவ் போர்ஷன், அதாவது இங்கே பாருங்க, இது என்னோட டி ரீஸ்ட்ரைனிங்கு, இது என்னோட டி ரீஸ்ட்ரைனிங்கு. இது என்ன பார்ட்? திஸ் இஸ் ஆக்டிவ் பார்ட். ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லலாமா? இட் இஸ் ஆக்டிவ் பவர் தானே. நீங்கள் போன ரிலேல போய் பாருங்க, அங்கே விஐ சைன் தீட்டான்னு கிடைச்சிச்சு. போன ரிலேல நீங்கள் போய் பாருங்க, இது விஐ சைன் தீட்டான்னு கிடைச்சிச்சு. ஸோ விச் இஸ் அ ரியாக்டிவ் பவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ரியாக்டிவ் பவரை நம்ம பொதுவாக எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ். ரியாக்டிவ் பவர்ன்றதுனால எக்ஸ். ரியல் பவரா இருந்தா என்னப்பா? ரியல் பவரா இருந்தா என்ன? நம்ம ட்ரையாங்கிள் கூட பார்த்துருப்போம். ரியல் பவர்
reactive power, apparent power. Correct? This is known as R, this is known as X, and this is Z. So clear? அப்போ இது ஒரு reactive power இருக்கறனால X seen வந்துச்சு. So இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது என்னப்பா? ரெசிஸ்டன்ஸ் தானே, ஆக்டிவ் பவர் தானே. அப்போ இது ரியாக்டிவ் பவரா இருந்திருந்தப்ப X சீன் கிடைச்சிருந்தது. அப்ப இது ஆக்டிவ் பவரா இருந்தா அப்ப எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கும்? ரெசிஸ்டிவ் தானே கிடைச்சிருக்கும். அப்ப இந்த ரிலேவை நீங்க என்னன்னு சொல்லலாம்? இந்த ரிலே இஸ் known as active power restrained over current relay. ஓகேயா? ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும்? இதை நீங்கள் டெரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர் செட்டு கிடச்சிருக்கும். ஆர் செட் இஸ் ஈக்குவல் டு K1/K3 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கான லைனை நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா இதோட லைன் வில் பி ஆன் த பாசிட்டிவ் ஆர். அந்த இடத்துல பாசிட்டிவ் எக்ஸ்க்கு வந்துச்சு இல்லை? ஸோ இந்த இடத்துல என்னோட லைன் வில் பி லைஸ் ஆன் த பாசிட்டிவ் ஆர். So this is what resistance relay. இதனோட operating region. Okay, இந்த ரிலேக்கு பேரு தான் this is resistance relay. So resistance relay அப்படின்ற ஒரு conditions எப்ப வருது? இதோட maximum torque angle 90 டிகிரியா இல்லாம இதோட maximum torque angle 0 டிகிரியா இருக்கிற பட்சத்துல எனக்கு resistance relay அப்படின்ற ஒரு ரிலே வருது. புரியுதா? ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் 90 டிகிரியா இல்லாம 0 டிகிரியா இருந்துச்சுன்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் ரிலே அப்படின்ற ஒரு ரிலே கிரியேட் ஆகுது. ஓகே, தட் இஸ் VI cos தீட்டான்றது என்னப்பா? ஆக்டிவ் பவர் தானே. VI cos தீட்டான்றது எப்பவுமே நம்மளோட ஆக்டிவ் பவர் தானே. ஸோ அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ புரியுதா? காஸ் 0வா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் ரிலே. அதனால தான் காசை அந்த டெல் இந்த டவ்வை வந்து 90 டிகிரியில வைக்கணும். ஓகே, என்னோட மேக்ஸிமம் ஆங்கிள் MTA ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ MTA ஆங்கிள் 90 டிகிரியா நம்ம வைக்கணும். அடுத்த ரிலே போலாம்ல. ஸோ இப்போ இது வரைக்கும் கிளியர் தானப்பா? எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, இந்த ரிலே எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்க ஒரே ஒரு ரிலேவை பாருங்க. அந்த ரிலேல நம்ம என்ன பண்ணமோ அதே விஷயத்தை தான் அடுத்தடுத்த ரிலேல பண்றோம். அதெல்லாம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு சில டேட்டாஸும் எனக்கு கிடைக்குது. அந்த டேட்டாஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிலே போலாமா? நெக்ஸ்ட் ரிலே இட் இஸ் மோர் ரிலே. So next என்னோட ரிலே is more relay. சரி, இப்போ இவனோட என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா the torque is K3VI cos of theta minus tau minus K2V square. அப்போ ஃப்ரம் திஸ் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் சார் எனக்கு டைரக்ஷனல் யூனிட் வந்திருக்கு. டைரக்ஷனல் யூனிட் ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு டைரக்ஷனல் யூனிட். ஸோ இந்த டைரக்ஷனல் யூனிட் எனக்கு எதுக்கு வந்திருக்கு? ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட வோல்டேஜ் யூனிட் எதுக்கு போயிருக்கு? ரீஸ்ட்ரெய்னிங் டார்க்குக்கு போயிருக்கு. ஸோ கிளியரா? அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? மற்ற ரிலே எல்லாமே நான் டைரக்ஷனல் ரிலேன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? மற்ற ரிலேஸ் ஆர் நான் டைரக்ஷனல் ரிலேஸ்ன்றதுக்கு ரீசன் என்ன? ஒய்? பிகாஸ் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்ல டைரக்ஷனல் யூனிட் இல்லை, நோ டைரக்ஷனல் யூனிட். கரெக்டா? இதுக்கான ரீசன் வந்து இட் இஸ் a நோ டைரக்ஷனல் யூனிட். கிளியரா? இதுல டைரக்ஷனல் யூனிட் இல்லாததுனால இந்த ரிலேவை என்னன்னு சொன்னோம்? இட் இஸ் a நான் டைரக்ஷனல் ரிலே. கரெக்டா? தேர் இஸ் நோ டைரக்ஷனல் யூனிட். ஓகே, இங்க எனக்கு டைரக்ஷனல் யூனிட் இல்லாததுனால நான் டைரக்ஷனல் ரிலே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுலயுமே இட் இஸ் டஸ் நாட் ஹேவ் டைரக்ஷனல் யூனிட். ஓகே, இட் ஹேஸ் நோ டைரக்ஷனல் யூனிட். டைரக்ஷனல் யூனிட் இல்லாததுனால தான் நான் டைரக்ஷனல் ரிலே. ஆனா இந்த மோ ரிலேல பாருங்க, எஸ் மோ ரிலேல இட் ஹேஸ் டைரக்ஷனல் யூனிட்.
சரி, இது டைரக்ஷனல் யூனிட் இருக்குல்ல, therefore it is a directional relay. more relayன்றது it is a directional relay. ஓகேங்களா? ஸோ more relay அப்படின்றது என்னப்பா, it is a directional relay. ஸோ கிளியரா? more relay is nothing but a directional relay. அடுத்ததான், ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், இது டைரக்ஷனல் ரிலேவா இல்லையான்றதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னப்பா கண்டுபிடிக்கணும், இதோட அனதர் நேமை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அனதர் நேமை எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் எதை எழுதணும், ரீஸ்ட்ரைனிங் டார்க் யாரால வர்றான்றதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்ததான் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் யாரால வர்றான்றதை என்னோட செகண்ட் எழுதணும். அதுதான் என்னோட ரிலேவோட நேம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரீஸ்ட்ரைன்டு டார்க் எதனால வந்திருக்கு, வோல்டேஜ்னால. அப்ப therefore this is voltage restrained. கரெக்டா? இது வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்ட். இது என்ன ரிலே, இட் இஸ் a directional unitல. அப்ப இட் இஸ் a directional relay. so voltage restrained directional relay. ஓகே, it is a voltage restrained directional relay. அப்ப more relay நம்ம என்னன்னு சொல்லலாம், directional relay ன்னு சொல்லலாம். அடுத்ததா it is a voltage restrained directional relay அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்னோட ஆப்பரேட்டிங் டார்க்கையும் என்னோட ரிலேயோட ஆப்பரேட்டிங் கண்டிஷனையும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் threshold கண்டிஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னோட threshold கண்டிஷன். சார் டியூரிங் த threshold ரிலேயோட நெட் டார்க் என்னவா இருக்கும், டியூரிங் threshold ரிலே நெட் டார்க் இஸ் 0. ஸோ இப்போ therefore நெட் டார்க் இஸ் 0வா இருக்கனால என்ன பண்ணணும்ப்பா, we need to find operating torque is equivalent to restraining torque இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் டார்க் ஈக்குவலன் டு ரீஸ்ட்ரைனிங் டார்க்கா இருக்கும். இப்போ இந்த திங்ஸை டெரைவ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் கிடைக்க போது, அங்க எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ k3vi cos theta minus tau is equivalent to k2 v square. ஓகே, நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இந்த சைட்ல v2 இருக்கா, இந்த சைட்ல v இருக்கா. எஸ், இந்த சைட்ல எனக்கு v ஸ்கொயர் இருக்கு, இந்த சைட்ல v இருக்குப்பா. அப்போ இந்த v ஸ்கொயர், இந்த v நான் இந்த சைடுக்கு கொண்டு வந்துக்கிட்டா, இல்லைன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஸ்கொயரையும் இவனையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த k3/k2க்கு நான் கொண்டு வர்றேன், k3/k2. ஓகேயா? k3/k2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, cos of theta minus tau இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஆல்ரெடி ஒரு v போயிருச்சு, இங்க ரிமைனிங் i தான் இருக்கு. இங்க இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, v இருக்கு. so divided by v/i. ஓகேயா? so k3/k2 cos of theta minus tau is equivalent to v/i அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஓகே, k3/k2 cos of theta minus tau equivalent to v/i. சார் அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், v/i எப்பவுமே என்னன்னு எழுதுவோம், that is z set. அப்ப therefore இதை திருப்பி எழுதிக்கிறேன், z set is equivalent to, இல்லைனா இதை அப்படியே திரும்ப எழுதிக்குங்க, vi equivalent to k3/k2 vi equivalent to k3/k2 cos of theta minus tau. so இந்த vi நாம எப்படி எழுதலாம், z set. set impedance is equivalent to k naught cos of theta minus tau. ஓகே சார், இந்த k நாட்ன்றது நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக எழுதிக்கிறோம், k3/k2 அப்படின்றத எழுதிக்கிறேன். ஸோ வேற k நாட்ன்றது இட் இஸ் நத்திங் பட் k3/k2. சார் அப்போ இந்த இடத்துல எஸ், இட் ஆல்சோ செக்ஸ் த இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே. ஸோ இங்கேயும் என்னோட ரிலேவை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலேவை செக் பண்ணுது.
ஓகே, when ரிலேயோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல செக் பண்ணலாம். இது த்ரெஷ்ஹோல்ட் கண்டிஷன் தானே, ரிலேயோட ஆப்ரேட்டிங் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும்ல. அப்ப நெக்ஸ்ட் என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் கண்டிஷனை செக் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், டி நெட் இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ therefore டிஓபி இஸ் கிரேட்டர் தேன் டி ரீஸ்ட்ரைனிங். கரெக்டா? அப்போ என்னப்பா இருக்கும், K3VI cos of theta minus tau greater than K square K2V square. ஸோ கிளியரா? அப்போ ஃப்ரம் திஸ் என்ன சார் வரும்? எஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், அந்த இடத்துல வியும் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ வி கேன்சல் ஆச்சுன்னா ஃபர்தராக என்ன நடந்திருக்கும், ஸோ v divided by I அப்படின்னு வந்திருக்கும். ஸோ v divided by I வந்து லெஸ்ஸர் தேன் அப்படின்னு வந்திருக்கும். ரைட், இந்த v divided by I வந்து லெஸ்ஸர் தேன் பிகாஸ் இந்த I வந்து அந்த சைடில் போயிடுமா. ஓகே, மீதி திங்ஸ் அப்போ எந்த சைடுக்கு வந்திருக்குமா, அப்போ வந்துச்சுன்னா K3/K2 cos of theta minus tau அப்படின்னு வரும். சார் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த K3/K2ன்றது தட் இஸ் செட் இம்பிடன்ஸ், இது வந்து சீன் இம்பிடன்ஸ். அப்போ therefore இதை எழுதலாம், Z seen is lesser than Z set. ஸோ Z seen by Z setனா லெஸ்ஸர் தானே இருக்கும் சார். நீங்கள் இதையே 1 divided by Z seen is lesser than 1 divided by Z set அப்படின்னு எழுதுறீங்கன்னா இது உல்டா என்னவா மாறும், உல்டாவா வர்றப்போ இது அப்படியே மாறிடும். ஓகே, அப்போ என்னவா ஆகும்னா Y seen is greater than Y set அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இம்பிடன்ஸில் எழுதினாலும் நீங்கள் அட்மிடன்ஸில் செக் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ அட்மிடன்ஸ், ஸோ அட்மிடன்ஸ்க்கு எழுதுகிறப்போ அட்மிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் கிரேட்டர் தேன் த செட் அட்மிடன்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்னோட ரிலேஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, அட்மிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் கிரேட்டர் தேன் த செட் அட்மிடன்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் என்னோட ரிலே வந்து ஒர்க் பண்ணும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இது என்ன நம்ம எழுதிப்போம், செட் இம்பிடன்ஸஸ் சி அப்படின்னு எழுதிக்குவோமா. ஓகே, ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த செட் இம்பிடன்ஸை யூஸ் பண்ணி என்னோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷனை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதோட ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன் சார், இப்போது நான் வந்து இங்கே எதுக்கு இந்த லைனை இந்த சர்க்கிள் எல்லாம் வரைஞ்சேன்னு புரியும், பின்னாடி தான் நாளைக்கு நம்ம இது புரியும். இந்த இடத்துல நான் இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக வருதுன்னு சொல்கிறேன், இதோட ஆர்எக்ஸ் பிளேன் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வருதுன்னு சொன்னேன். ஆனால் இவனோட ஆர்எக்ஸ் பிளேன் வந்து ஒரு சர்க்கிள் சென்டர்ட் அட் த ஆரிஜன். கரெக்டாக? இதெல்லாம் நான் இங்கே பார்க்குறேன் பாருங்க, இது என்ன, இட் இஸ் எ சர்க்கிள் சென்டர்ட் அட் த ஆரிஜன். இதோட ஆப்ரேட்டிங் வந்து சர்க்கிள் சென்டர்ட் அட் ஆரிஜின். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ இதை பொறுத்து தான் இந்த ரிலேஸோட பிஹேவியர்ஸை நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதோட ஆப்ரேட்டிங் ரீஜியனை தான் நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இது. ஸோ என்னென்ன ரிலே இருக்கு, அந்த ரிலேயோட ஆப்ரேட்டிங் ரீஜியன்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அடுத்ததா அந்த ஆப்ரேட்டிங் ரீஜியன் என்னென்ன பிரச்சனையெல்லாம் எனக்கு யூஸ் ஆகலை, அதாவது எந்தெந்த பிரச்சனையில் இது அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகலைன்றத நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணுறேன். ஸோ இது தெரிஞ்சாதான் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் புரியும். நாளைக்கு நான் சொல்லிடுவேன் இம்பிடன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் ரிலேவோட ஆப்ரேட்டிங் ரீஜன் இஸ் சென்டர் அட் த ஆரிஜன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜன், இல்லைனா இட் இஸ் அ சர்க்கிள் இன் த ஆர்எக்ஸ் பிளேன், இல்லை அவுட் ஆஃப் த ஆர்எக்ஸ் பிளேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு இது புரியணும். அப்போ இந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நான் எழுதுறேன். இப்போ இந்த மோர் ரிலேக்கும் நம்ம அதை டெரைவ் பண்ணணும். ரைட், ஸோ இந்த மோர் ரிலேக்கும் நம்ம இதை டெரைவ் பண்ணணும். இதை டெரைவ் பண்ணி ஸோ இங்கே எனக்கு சர்க்கிள் வருதா ஸ்ட்ரெயிட் லைன் வருதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ therefore Z set is equivalent to K naught, அது K3/K4 K நாட்னு எழுதிக்கிட்டேன், K naught cos of theta minus tau அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்தரா Z set நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு வந்து cos of A minus B ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கப்பா. cos of A minus B ஃபார்முலா K naught cos of cos tau plus K naught sin theta of sin tau. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்,
இந்த காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? பை யூசிங் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி திரும்பவும் நான் காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் தீட்டா, இது ஆர், இது எக்ஸ் அண்ட் ஜெட். ஓகே, அப்போ இது என்னவாகுதுன்னா k0 cos tau. இந்த காஸ் தீட்டா மட்டும் என்னவாகுதுன்னா ஆர் செட். ஏன்னா இங்கே செட் இருக்கு, அதை எழுதுறப்போ ஆர் செட்டு தான் வரும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் தீட்டா, ஆர் செட் டிவைட் பை ஜெட் செட் plus k0 sin of tau x set divided by z set அப்படின்னு வரும். ஓகே, ஃபர்தரா இதை நீங்க இன்னும் சால்வ் பண்றப்போ, சரி இதை இன்னும் நீங்க சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா r செட்டோட ஹோல் ஸ்கொயர் பிளஸ் x செட்டோட ஹோல் ஸ்கொயர் மைனஸ் k0 cos of tau r set minus k0 sin tau x set is equal to 0 அப்படின்னு வரும். அப்ப from this same தான் சார், அங்க எனக்கு ax square minus b minus whole square அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்துச்சு இல்ல, அதே தான். ஸோ சென்டர் எதுன்னா இதுதான் என்னோட சென்டர். இப்போ இதுதான் என்னோட சென்டர். ரேடியஸ் வந்து இந்த k0ன்ற டேர்ம் நான் வந்து ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன், இந்த எக்ஸ்பிரஷனை ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ இதோட சென்டர்ஸ் என்ன, ரேடியஸ் என்னன்னு எழுதுறேன். அப்போ இதோட சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டெஃபினட்டா இது என்ன கொடுக்க போகுது? இது ஒரு சர்க்கிள் இக்குவேஷன் தான்ப்பா. இதுலயும் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை சால்வ் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சர்க்கிள் இக்குவேஷன் தான் கிடைக்குது. அடுத்ததான் அந்த சர்க்கிளோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு எழுதுறேன். ஓகே, k0 cos of tau divided by 2, அடுத்ததா k0 sin of tau divided by 2. இதுதான் என்னோட சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ k0 divided by 2. ஓகே, சர்க்கிளோட ரேடியஸ்ன்றது k0 divided by 2 சார். அப்போ டயாமீட்டர் என்னவா இருக்கும்? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸா, அப்போ k0 அப்படின்றது டயாமீட்டர். ஓகே, அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா எஸ் k0 அப்படின்ற ஒரு டயாமீட்டரோட ஒரு சர்க்கிள் கிடைக்க போகுது. ஓகே, k0 அப்படின்ற ஒரு டயாமீட்டரோட ஒரு சர்க்கிள் கிடைக்க போகுது. அப்போ இந்த சர்க்கிள் டயக்ராமை நீங்க வரைஞ்சீங்கன்னா இட் வில் பி ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு இஷ்யூ. ஓகே, ஸோ ஸ்டில் அந்த எழுதுனா ஓவர் ரைட் ஆகுது. ஓகே, நான் இங்கேயே அதோட டயக்ராமை வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ இங்கேயே அதோட டயக்ராம்ஸை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இதோட டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும்னா எஸ் இட் வில் பி சர்க்கிள். ஸோ இதோட சென்டர் எங்கே இருக்குப்பா? எஸ், இதோட சென்டர் வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி ஓகே. ஸோ இந்த சர்க்கிள் இதோட ஆப்ரேட்டிங் ரீஜியன்றது இப்படி இருக்கும்பா. ஓகே, கொஞ்சம் இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் பிளேன்ல இருக்கும். இது வந்து எக்ஸு, இது வந்து ஆறு. ஓகே, இது வந்து எக்ஸு, இது வந்து ஆறு. டுவர்ட்ஸ் ஆஃப் த லெஃப்ட் ஆஃப் பிளேனை நோக்கி போயிருக்கும் இது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த k0 cos tau divided by 2 இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா k0 cos tau அப்படின்ற ஒரு லைன் இது. இதை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இப்படியே பர்ஃபெக்டாக எனக்கு இப்படி வரும். ஓகே, எஸ், இது வந்து k0 cos tau divided by 2, இது k0 sin tau divided by 2. ஓகே, இதுதான் என்னோட இந்த டயக்ராம். இதுதான் ஆப்ரேட்டிங் ரீஜியன் ஆஃப் மோர் ரிலே. ஓகே, அப்போ என்னோட மோர் ரிலேவை பொறுத்த வரைக்கும் சார் இந்த மோர் ரிலேவில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எஸ், இங்கே இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் லெஸர் தேன் த ஜெட் செட்டாக இருந்தாலும் என்னோட ரிலே ஒர்க் பண்ணும். இல்லை நீங்கள் அட்மிடன்ஸில் சொல்கிறீங்க, நான் முன்ன கேஸில் சொன்னேன்லப்பா, இருக்கா
இருங்க ஒரே நிமிஷம். ஸோ இது ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்னேன்ல, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஜஸ்ட் அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஸ்லைடு வந்து அது மேலேயே போய் இதுவாகுது. ஸோ கரெக்டா? ஸோ அதனால நான் இந்த முன்னாடி ஸ்லைடில் சொல்கிறேன்ப்பா. இந்த முன்னாடி ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கேன், இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் லெஸர் தேன் த இம்பிடன்ஸ் செட்டாக இருந்தால் ரிலே ஆப்ரேட் ஆகும். இந்த பாயிண்ட் எழுதிக்குங்க. ஓகே, இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் லெஸர் தேன் இம்பிடன்ஸ் செட்டு ரிலே ஆப்ரேட். இதையும் நான் சொல்லலாம். இல்ல இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலேல நான் சொல்ல விரும்பல, அட்மிடன்ஸ்ல சொல்றேன். அப்ப அட்மிடன்ஸ்ல கூட சொல்லலாம். அப்போ அட்மிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் கிரேட்டர் தேன் அட்மிடன்ஸ் செட். ஓகே, சோ என்னோட அட்மிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் கிரேட்டர் தேன் அட்மிடன்ஸ் செட் அப்படின்னாலும் இந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, சோ அடுத்ததா இந்த ரிலேவை நான் முதலே சொல்லிட்டேன், இது ஒரு டைரக்ஷனல் ரிலே அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்ததா இதோட மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் நான் இங்க கொடுத்துறேன். ஓகே, ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஸோ அப் டு திஸ் என்னோட இந்த ரிலேவும் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ரிலேல என்னோட அதர் பேராமீட்டர்ஸ், ஆர்க் ப்ராப்ளம், ஆர்க் ரெசிஸ்டன்ஸ், அடுத்ததா லோட் என்க்ரூச்மெண்ட், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்து அதில் இது அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அடுத்ததா மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் ஆஃப் மோர் ரிலே இஸ் பிட்வீன் 55 to 85. மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் of Moore relay is 55 to 85 degrees. அவ்வளோதான் சார். ஓகே, இதில் ரெண்டு பாயிண்ட் மட்டும் எழுதிக்குங்க. ஸோ இது எப்போ ஒர்க் பண்ணோம்னா, இம்பிடன்ஸ் சீன் பை த ரிலே லெஸர் தேனா இருந்தால், இல்ல அட்மிடன்ஸ் சீன் பை த ரிலே இஸ் கிரேட்டர் தேனா இருந்தா அப்பதான் இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ணும். அடுத்ததா இந்த ரிலேவை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இட் இஸ் a டைரக்ஷனல் ரிலே அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். அடுத்ததான் இந்த மேக்ஸிமம் டார்க் ஆங்கிள் ஆஃப் மோர் ரிலே வந்து 55 இருந்து 85 டிகிரிஸா இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும்பா. அப்டர் திஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். இந்த ரிலேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த ரிலேவோட அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்தது அந்த ரிலே எப்போ ஒர்க் ஆகும், அடுத்ததுக்கு அதுக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற திங்ஸை நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ இந்த ரிலேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த ரிலேஸ் எப்போ ஒர்க் ஆகும், அதுக்கு டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி திங்ஸை வந்து உங்களுக்கு ரெகுலராக எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் நம்மளோட PYQஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அதுலேயும் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா, உங்களோட டவுட்ஸு குவெரிஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒவ்வொரு குவெரிஸ்க்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூப்பா, நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். அடுத்ததாக அண்ட் 4:30க்கு நம்மளோட டிஸ்கஷன்ஸ் கிளாஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனை பார்த்தோம், அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.